கிடைக்கல. அப்ப வந்து குடுக்குற ஒரு ஆளு ஒரு இடத்துல இருப்பாருன்னு தெரியும். அந்த இடத்துல போய் கேட்டா தானே நமக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அப்ப குடுக்குற ஆளுக்கு ஒரு முகவரி வேணும்ல. அந்த முகவரிக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் பாத்தீங்களா? அந்த விசிட்டிங் கார்டு தான் சிலை. அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவங்க பெங்களூர்ல நடந்த விவாதத்துல சொல்லுவாங்க. அதுக்கு சகோதரர் ஜாக்கிர் நாயக் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜாக்கிர் நாயக் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு இப்போ ஒருத்தவர் 1000 ரூபாய் நன்றி 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. அந்த சிலைட்ட போய் நான் கேட்டதுனால 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா விசிட்டிங் கார்டு உதாரணம் காமிச்ச சகோதரர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சாரு. மனுஷனா என்ன செய்வான்? நன்றி செலுத்துவதாக இருந்தாக்கா, மனுஷனா என்ன செய்வான்? நன்றி செலுத்துவதாக இருந்தாக்கா, யார் ஒருவனுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நன்றி சொல்லுவான். நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சீங்க, அதை கொண்டு தான் என் மனைவி மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு பாமர அறிவு உள்ள மனுஷனும் விசிட்டிங் கார்டுக்கு ஃபோன் பண்ணி நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல மாட்டான். விசிட்டிங் கார்டும் மனுஷனும் ஒன்று கிடையாது, சிலையும் மனுஷனும் ஒன்று கிடையாது அப்படிங்கிற சகோதரர் ஜாக்கிர் நாயக் ரொம்ப அழகான முறையில் அறிவான முறையில் பதில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு விளக்கம் அதுதான். ஆனால் மற்றபடி நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சொல்ல போனாக்கா இவங்கெல்லாம் கற்பனையாக பண்ணி அதை வந்து உண்டாக்குனாங்க. இப்போ ஸ்ரீ ஸ்ரீ ராமருக்கு வந்து ஒரு மனைவின்னு சொல்கிறாங்க, அதை நம்ம மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதே மாதிரி நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மகாபாரத புத்தகம் அனுசாச பருவ 15 அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி இருக்கிறதா சொல்கிறாங்க. தசரத மகாராஜாவுக்கு 68,000 சொச்ச மனைவி இருக்கிறதா சொல்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இந்து மதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த மாதிரி முன்னுக்கு முரணான தகவல் இருக்கிற காரணத்தினால அதை வேதமாகவும் இதாகவும் இருக்கிறது முஸ்லீமான நாங்கள் வந்து தயங்குறோம். இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு வேதம் ஒரு சொன்னாக்கா ஒரு சட்டத்தை ஒரே மாதிரி சொல்லணும். இப்போ இஸ்லாம் வந்து மதுபானம் குடிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுது ஒரு இடத்துல. இஸ்லாம் வந்து மதுபானத்தை குறைத்துக் கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல சொல்லுது. இன்னொரு இடத்துல இஸ்லாம் என்ன செய்யுது, நீங்கள் வணக்க வழிபாடு செய்யும் பொழுது மதுபானத்தை குடிக்காதீங்கன்னு சொல்லுது. மூணாவது இடத்துல அந்த மதுபானத்தை நாங்கள் ஹராமாக்குறோம்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ வந்து முன்னுக்கு முரண் இல்லை, முதல்ல நிப்பாட்ட சொல்றான், முதல்ல வந்து தொழுகையில நிப்பாட்ட சொல்றான், அப்புறமா தடை பண்றான். இதுல முன்னுக்கு முரண் இல்லை. என்ன முன்னுக்கு முரண் இல்லை? ஒரு ஆள் ஒரு பழக்கத்தை அடிமையாட்டான், உடனே நிப்பாட்டுறான்னா அவனுக்கு முடியாது. இது எங்களோட பிரச்சனை. இந்த லாஜிக்கை வந்து இறைவன் அடைஞ்சிருக்கிறான். ஆமா. இப்போ இந்துக்களுடைய அந்த வேத இதிகாசங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுல என்ன மேற்று வருதுன்னு சொன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களோட வேதங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முரணாக இருக்கிறது, இதிகாசங்கள் எந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான முரணா இருக்குது, பெருசாலாம் ஒண்ணு போய் வேணாம். இப்போ வந்து நம்ம இதிகாசங்களை பொறுத்தளவு விரல் நோக்குப்பா, இதிகாசங்களை பொறுத்தளவு பாஞ்சாலி எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஞ்சாலிக்கு வந்து அர்ஜுனன் அந்த மாதிரி 5 கணவர்கள் இருந்தாங்க. 5 கணவர்கள் கொண்டு வாழ்ந்தாலும் கற்புள்ள பெண்ணுன்னு அந்த இதிகாசம் சொல்லுது. அதே மாதிரி இந்த பாஞ்சாலிக்கு அடுத்தபடியாக நம்ம இந்துக்களுடைய கடவுள்களை நம்ம இது பண்ணோம்னா கும்பி தேவின்னு ஒரு கேரக்டர் வருது. கும்பி தேவிங்கிறவங்க யாருன்னு சொன்னாக்கா, மகாபாரதத்தில் கிருஷ்ணனோட தாயா வராங்க. அதாவது இந்த பாஞ்சாலியுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர் தான் கும்பி தேவி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போறாங்க. சூரிய பகவான் வந்து அந்த அம்மாவை கிராஸ் பண்ணி போறாரு. இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, இதிகாசங்கள்ல நீங்க பார்க்கலாம். யாராவது சேலஞ்ச் பண்ணீங்கன்னா நானே எடுத்து கொடுப்பேன். டாக்டர் ஜாக்கிர் நாயக் வர தேவை இல்லை, எங்களுக்கு தெரியும், எங்க இந்துக்கு தெரியும். அப்போ வந்து இந்த கும்பி தேவி இவங்க வந்து இப்போ அந்த கோவிலை கிராஸ் பண்ணும்போது சூரிய பகவான் வராரு. அவருடைய ஒளிப்பட்டத்தோட அந்த அம்மா கருத்தரிச்சு பிறக்கிற குழந்தை தான் கர்ணபுரமாங்கிறவர். அந்த கர்ணன் கூட கவச குண்டலத்தோட பிறக்கிறான்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வரலாறு சொல்லுது. மூணாவது விஷயம், ஏன்னா முதல்ல வந்து பாஞ்சாலி சம்பந்தமா சொல்லிட்டேன், ரெண்டாவது கர்ண சம்பந்தமா சொல்லிட்டேன் கும்பி தேவி. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, பரசுராமர்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர்ல உள்ளவர் அவரு. தந்தை எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடியவர். தந்தை காண்டி